ஜெயந்தி ஜோம் பண்ணுமா? Jesus. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 11வது வாரத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பக்கத்தில் நல்ல முகங்களை பார்த்து நல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களை எந்த தீமைகளை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லுங்கள். பக்கத்தில் அப்படி கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா? அல்லேலூயா. அவருக்கு பிரியமான ஜனங்களை எல்லாரும் அப்படி முகமலர்ந்து அப்படி பக்கத்தில் பார்த்து நீ நல்லா இருப்பேன்னு சொன்னோன்னு வச்சுங்க, நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. உலகத்தை சொன்னாங்க ரொம்ப நல்லா இருப்படா அப்படின்வாங்கல்ல, அது சரியான ஒரு வாழ்த்துதல் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சௌந்தரி அண்ணான்னு தெரியல, அப்படியே முகத்தெல்லாம் தொங்க போட்டு உட்காந்துக்குது. என்ன பிரச்சனையோ தெரில. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையா, வம்பா, வழக்கா என்னன்னு தெரில. தோத்துரும். அல்லேலூயா. சபைக்கு வந்தால் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சேனையை நடத்துகிற அந்த ராஜா சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது மனமகிழ்ச்சி உண்டாயிட்டான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், அந்த சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. துக்கமுகத்தோடு நம்ம துக்கமுகத்தோடு போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. யாருக்கு? ஆமாம், அவன் தானே ஏமாந்தவன். அல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக இருந்தால் நமக்கே பிடிக்காது. ஏன் நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டுன்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்போம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ சந்தோஷமாக இருந்தால் சகலமும் உன் கூட தான் இருக்கும். சொல்லுங்கள் எல்லாம், நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னை பார்த்து இப்படி பார்த்து உன்னை பார்த்து நீங்களும் சொல்லுங்கள், நீ சந்தோஷமாக இருந்தால் ஆடா என்னப்பா நீங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களை பார்த்துன்னும் போது இப்போ தான் கை கொடுக்குறீங்க பக்கத்தில். உங்களை பார்த்து நீங்களே 2 கையை 2 விரல் இருக்குது பார்த்தியா? இந்த ஒரு ஆள் காட்டி விரல் இருக்குதா? 2 விரல் இருக்குதுல்ல உங்களுக்கு 2 கையில். அந்த 2 விரலையும் உங்களை பார்த்து சொல்லுங்கள், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் ஆண்டோடைய விருப்பம். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிற சந்தோஷமாக இருங்க. ரிமைண்டடாக சொல்லிக்கிட்டே இருக்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அல்லேலூயா. அதுதான் சாரோஜன் அவரோஜம்மா இப்படி பாடினாங்க, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. நல்ல கையை தான் தட்டுங்களேன். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பழிதனை சுமந்தலைவே. சொல்லுங்க, வழி தப்பி பாவ பழிதனை சுமந்தலைவே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சொல்லுங்க, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. ஓ சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம் என்னில் பொங்குதே.
ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்துட்டாவே அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. எப்பவுமே பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறதுங்க அப்பாவை பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்பாவுக்கு ஒரு உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். இருக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் அப்பாவே இல்லாத மாதிரி தெரியுது. நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய பரம தகப்பன். ஹல்லேலூயா. கையை எடுத்துகிட்டு வந்தவங்க தட்டுறாங்க, கையை வீட்டில் வச்சுட்டு வந்தவங்க தட்ட மாட்டுறாங்க. எடுத்துன்னு வந்தால் தானே தட்டுறதுக்கு. பரவாயில்ல, எல்லாருமே எடுத்துன்னு தான் வந்துக்கிறீங்க போல. ஹல்லேலூயா. இந்த அவயங்களை தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து வைக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சிங்களேன், எதெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹலோ, ஹல்லேலூயா. முதல்ல கண்ணை கட்டி வச்சுட்டு வருவோமா? இருக்கிறீங்களா? உங்கள் கிட்ட தானே பேசுகிறேன். கண்ணை கட்டி வைப்போமா? என்னவா? கண்ணை கட்டி வச்சா எப்படி வர முடியும்? கட்டி வைக்கிற மாதிரி இருந்தா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒன்று முக்கியமான ஒரு பங்கு எதுன்னு சொன்னால் வேதம். அதை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ யாரெல்லாம் மறந்து பைபிள் வீட்டில் வச்சுட்டு வந்துக்கிறீங்க? கை தூக்க பார்க்கலாம். அப்படியே எத்துன்னு வரலன்னா கூட கை தூக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு வேளை கையை கட்டி வைக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது, காலை கட்டி வைக்கிற சூழ்நிலை இருந்தது, இல்லை வயிற்று கட்டி வச்சுட்டு வர சூழ்நிலை இருந்தது, இல்லை உள்ள அதனுடைய பார்ட்ஸ் இருக்குது பாரு, இந்த ஜீரண உறுப்பு அஜீரண உறுப்பு இதெல்லாம், அதை கட்டி வச்சுட்டு வர சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கட்டி வச்சுட்டு வருவோமா? அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக கட்ட மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஒரு இடத்துல அன்பு கூறுறவங்கள. பரவாயில்ல, இந்த பக்கம் தான் ஒரு 2 பேர் கையெழுத்துன்னு வந்துக்கிறாங்க. நான் நேற்றுக்கே சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்தில் எதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதெல்லாம் செய்ய செய்ய ஆசீர்வாதங்கள் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சொல்லுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ என்றும் உள்ள அவருடைய கிருபையை நம்ம துதிக்க துதிக்க, அவரை போற்ற போற்ற, அவரை மகிமைப்படுத்த உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிருபை இல்லாம சொல்லுங்க, கிருபை இல்லாம எங்களால் வாழவே முடியாதுப்பா. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, பக்தன் சொல்ற, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா, என் பலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் பலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, என்னால் முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஹல்லேலூயா. இந்த கிருபையை தினந்தோறும் கொண்டாடிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, முழுக்க அப்படியே பாடலை பாடி கர்த்தரை தூச்சிக்கிட்டே ஆராதனை முடிச்சிடணும்னு சொல்லி நினைக்கிறேன். போகலாமா? அப்படியே போகலாமா? ஒரே ஒன்று தான் ஆமேன் வருது. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம கடைசியாக பாடிட்டு போகிற பாட்டு அவரை துதிக்கிற பாடல்கள் தான். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி பாடிக்கிட்டே போகுமா.
ஹல்லேலூயா. இதுதான் இந்த பாடலை கர்த்தருக்காக நம்ம எவ்வளோ பாடுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமைப்படுவார். மகிமைப்படும் போது அவரே வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த 11வது வாரத்துக்கான செய்தியின் தலைப்பு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இருக்கிறீங்களா? சொல்லுங்க பக்கத்தில், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், எல்லாமே போச்சு, சகலமும் போச்சு. அல்லேலூயா. கேகிலாவில் யுத்தம் பண்ணி முடிச்சுட்டு தாவீதும் அவருடைய சேனை இராணுவ வீரர்கள் 600 பேரோடு கூட சிக்லாக்குக்கு வருகிறார். சிக்லாக்குக்கு வந்து பார்க்குறார், குடும்பங்கள் இல்லை, மனைவி பிள்ளைகள் இல்லை, வீடெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதனை தாங்க முடியாமல் பலன் எல்லாம் குன்றி போகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு கதறி ஓன்னு அழுகிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்த 600 பேருமே தாவீதுக்கு விரோதமாக எழும்பி கல்லடிச்சு தாவீதை கொல்லணும்னு சொல்லி நினைச்சு கல்லு தூக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. அவங்களோடு கூட தான் யுத்தத்துக்கு போனார், அவங்களோடு கூட தான் யுத்தத்தை முடிச்சுட்டு இங்கே வந்தார், எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் வந்து பார்த்தா பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, வீடெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, மனைவி பிள்ளைகளை காணவில்லை, ஆடு மாடுகளை காணல, ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களை காணல, நிம்மதியாக படுத்து உறங்கணும்னு வந்து பார்த்தா வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் உட்காந்து அழுகிறதுக்கு பலன் இல்லாதபடிக்கு அடித்து கதறி அழுகிறார். கூட வந்த 600 பேரும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை வேதம் சொல்லுகிறது, தாவீது கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டு அவனை என்ன பண்ணானா, எழுந்து காரியங்களை செய்தானா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அதுக்கு முந்த வசனம் போடுமா, அதுக்கு முந்த வசனம். அல்லேலூயா. அதுக்கு முந்தின 7வது வசனம் போடுமா, அங்கே பாருங்க. அல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த 3வது வசனம் 7வது வசனமா. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். அங்கே பாருங்க 8வது வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ள. உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்றதுன்னா என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் இருக்கிறீங்க பக்கத்தில், ஆனால் என்கிட்ட பேச மாட்டீங்க, என்னை பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வன்னா எல்லாமே இழந்து போயிட்ட சூழ்நிலையில், எல்லாமே கைவிட்டு போன சூழ்நிலையில், எதுவுமே இங்கே இல்லை, வாய்ப்பே கிடையாது, பலன் வர சரீரத்தில் இல்லை, எதிர்த்து போய் எதிரிகளோடு சண்டை பண்ணுவதற்கு பலன் இல்லை. அல்லேலூயா. நானும் முயற்சி பண்ணுறேன், 3 வாரமாக எனர்ஜி கிடைக்குமான்னு சொல்லி எனர்ஜி இழுக்கிறேன், வரமாட்டேங்குது. அல்லேலூயா. தத்தளிச்சு பார்க்குறேன் உள்ளே உட்காந்து, ஆனால் இங்கே ஆல்டரில் வந்து நின்னா எங்கேருந்தான் வருதுன்னு தெரியல அந்த பலனும் சத்தமும். அல்லேலூயா. அதை தாவீது இடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேற எங்கும் போலங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுகிறான். அல்லேலூயா. தேவனிடத்தில் விசாரிக்கிறான், ஆண்டவரே, என் தேவனே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? உனக்கு பலன் இல்லை, உன்னை வச்சலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ போய் கம்முன்னு உட்காந்துன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பலவீனனையும் பலவான் என்று அழைக்கிற தேவன் அந்த தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்து போயிட்டியோ அதெல்லாம் திருப்பி கொள்றதுக்கான ஒரு காலம் கர்த்தர் உனக்காக எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ எதெல்லாம் இழந்துட்டியோ, எதெல்லாம் இழக்கும்படி செய்ததோ அது எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுகிற ஒரு மாதத்துக்குள்ள வந்திருக்கிற கர்த்தர் உனக்காகத்தான் இந்த வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு சகலத்தையும் திருப்பி கொள்ள வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்றதான் இன்னைக்கு செய்தியாக இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனத்தை வாசித்தலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 3:5 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். முதல்ல நல்லா கவனிக்கணும், சுய புத்தி இது இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கிறதுலையே மோசமான மட்டமான புத்தி எதிரான சுய புத்தி. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்றது ஈஸி, உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து இப்படி பார்த்து சொல்லுங்க, உன் சுய புத்தி இருக்குதே, சொல்லுங்க, உன் சுய புத்தி இருக்குதே, உன்னை சுத்தமாக சீரழிச்சிடும். உன் சுய புத்தியின் மேலே சாயாத. சொல்லுங்க, உன் சுய புத்தியின் மேலே சாயாத.
உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. கர்த்தர்ல எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்கணுமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவனை குறித்து அடுத்து சொல்லுது, அவன் நீர்க்கால்களோமா நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானா. உங்களை யாரும் பொண்ணு பார்க்க வரல, என்ன பாருங்க. அல்லேலூயா. நான் எப்பவுமே பிரசங்கிக்கும் போது எழுத வேண்டியதை டக்குன்னு எழுதிட்டு முகத்தை பாருங்கன்றேன். என்ன பாருங்க, யோகம் வரும். நான் தான் கழுத வந்திருக்கிறேன். ஹலோ, உங்கள் வீட்டில் கழுதியை மாட்டி வச்சுட்டு என்ன பாரு யோகம் வரணும், அங்கே வராது யோகம். இங்கே வந்து நீங்கள் ஊழியக்காரனை முகத்தில் வசனத்தை தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். வரலையே உனக்கு யோகம் எங்கே? உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஐஸ்வர்யம், உனக்கு சம்பத்து எல்லாம் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் எல்லா பொக்கிஷமும் இருக்குதான். அல்லேலூயா. உனக்கு ஞானம் வேணுமா அங்கே இருக்குது. அல்லேலூயா. உனக்கு பணம் வேணுமா அங்கே இருக்குது. அல்லேலூயா. உனக்கு சுகம் வேணுமா அங்கே இருக்குது. உனக்கு சந்தோஷம் வேணுமா இருக்குது. நான் இதெல்லாம் சொல்லும் போது உனக்கு அல்லேலூயா வரல, உனக்கு வரலன்னா உனக்கு எதுவுமே வராது. அல்லேலூயா. நீ எதெல்லாம் வாயை திறந்து ஆமென் அல்லேலூயா சொல்ற, அதெல்லாம் உனக்கு வரும். உனக்கு வேதனை வரும், அது மட்டும் இங்கே வராது. அல்லேலூயா. உனக்கு துன்பம் வரும், அது மட்டும் இங்கே வராது. துயரம் வரும், அது மட்டும் இங்கே வராது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எதெல்லாம் பாசிட்டிவோ அதெல்லாம் இங்கே உனக்காக வரும். எதெல்லாம் நெகட்டிவோ அது எல்லாம் இங்கே எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஒரு பக்தன் பாரு, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. அல்லேலூயா. எப்பவுமே பாட்டை கொஞ்சம் மாற்றிட்டேன்னு வச்சுக்கங்களேன், என்னமோ நீங்கள் தான் எழுதி பாடின மாதிரி அப்படியே சுலவாயிடுவீங்க. அல்லேலூயா. எப்போ ஃபீலிங்ஸாக அப்படியே உணர்ந்து டெப்த்தாக அவருக்குள்ளே போய் ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வரும். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உன் சுய புத்தியின் மேலே சாயாத, உன் சுய புத்தி கேட்காத. சுய புத்தியில் நடக்கிறவன் எல்லாம் கெட்டு போனவனை தான் பார்த்துருக்குறோம். இருக்கிறீங்களா? உலகத்தில் சொல்லுவாங்க, பெற்றவங்க சொல்லுவாங்க, இதுக்கு சுய புத்தியும் இல்லை, அப்புறம் சொல் புத்தியும் இல்லை, சொன்னதையும் கேட்க மாட்டுது, கேட்குறதையும் என்ன பண்ணுது, சொல்ல மாட்டேங்குது அப்படின்வாங்க. அல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா, உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் அதே 3:6 சொல்கிறாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ போகிற எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எந்த பாதையாக இருந்தாலும் சரி, நீ போகிற வழியில் அவரை நினச்சிக்கோ. கர்த்தர் உன் வழிகள் எல்லாம் என்ன பண்ணுவாராம், உன் பாதைகளை செவப்படுத்திடுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பாதைகளில் கோணலும் மாணவமாக இருக்குது, அதை எல்லாத்தையும் சமப்படுத்தி உனக்காக எனக்காக சரிப்படுத்தி முன்னே கடந்து போகிற தேவன் உனக்காக எனக்காக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் அப்படி பாடுறார், வழி மாறி ஓடிய ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடித்தளத்தினிலே, வழி மாறி ஓடிய ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடித்தளத்தினிலே வழக்கரம் பிடித்து. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் கைத்தட்டல, எதுக்கு பாட்டு பாடணும், ஏன் பாடணும்? அடுத்த பாட்டு வந்தால் நீங்கள் கையை தட்டினீங்கன்னா பாடுவேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கை தட்டும்போது பாட்டை நிறுத்துறீங்க, நீங்கள் தட்டினா தானே நாங்கள் பாட்டை கண்டினியூ பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னன்னா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். 2 காரியத்தை நம்ம சகலத்தையும் திருப்பி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முழு இருதயத்தோடு கூட நம்ம அவரை நம்பணும். சுய புத்தியை நம்ம முதல்ல டெலீட் பண்ணிடணும் நமக்குள்ள. சொல்லுங்கள், இப்படி பார்த்து சொல்லுங்கள், உன் சுய புத்தி இருக்குது இல்லை உனக்கு, அதை டெலீட் பண்ணிடு. சொல்லுங்கள், டெலீட் பண்ணிடு. எங்கே பண்ணுவாங்க இந்த டெலீட்டு? உன் கையிலே வச்சு சுற்றிங்கிற பாரு. அல்லேலூயா. உன் கையில் ஒரு செல்ஃபோனு, உன் மைண்ட்லேயே இருக்குது ஒரு குப்பை தொட்டி. அல்லேலூயா. அந்த குப்பை தொட்டி என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணணும். எதுக்கேற்றாலும் சந்தேகம், எதுக்கேற்றாலும் குறுக்கு மூளை, எதுக்கேற்றாலும் அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி ஆற்றுலையா சேர்த்தலையா தண்ணிலையா தரையிலையா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு நம்பிக்கை, அவரே என் நம்பிக்கை. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். என் நம்பிக்கைக்கு உரியவரே. கையை தட்டுறதை பார்த்தா வேண்டாம் வெறுப்பா, புரியாம தட்டிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. என் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். என் நம்பிக்கைக்கு உரியவரே. அல்லேலூயா. அடுத்த அடி சொல்லுது, சொந்த ஆற்றல் நம்பல, தந்தையே உண்மையை நம்பி இருக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம், அவரே சார்ந்துட்டோம்னா கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவங்க உங்கள் சுய புத்தியை சாராமல் உங்கள் வழியெல்லாம் அவர் நினச்சிக்கிட்டுன்னா, ஆண்டவர் 3 காரியத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறத கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. சமாதானத்தை திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். 1, அல்லேலூயா, சமாதானத்தை. 2வது, சுகத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். 3வது, ஜீவனையே திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். மரணத்தின் விளிம்பில் போனாலும் கர்த்தரை நீ நம்பிட்டியானா அங்கேருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்துடுவார். அதுக்கு நான் தான் உங்களுக்கு சாட்சி. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் அது தடியும் உம்முடைய அடியேனை நிரந்தரமாய் நடத்தி கொண்டு வரும். அல்லேலூயா. யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன், துதிக்கிறேன், ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆனால் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 3 காரியம் சமாதானத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு சமாதானம் கெட்டு போயிருக்குது. நிறைய குடும்பங்களில் சமாதானத்தை இழந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த சமாதானத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் சுகம் கிடைக்கல, சுகத்துக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம், பணத்தை நிறைய அதுக்காக வரையமாக்குகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே நீ நம்பிட்ட, உன் சுய புத்தியை சாரில் அவர் வழியை நீ சரியாக ஃபாலோ பண்ணி வழிகளெல்லாம் நீ அவரை நினச்சிட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிவிடட்டுன்றார். 3வது, மரிக்கும் தருவாயில் நீ போனால் கூட மரணத்திலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றி கொண்டு ஜீவனோடு வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தரை என்ன பண்ணோம்? சுய புத்தியை சாராமல் அவரையே நம்பிட்டு இருக்கணும். நமக்கு நிறைய வரும், அது நம்மளை விட அது நம்மளை அதிகமாக ஆட்கொண்டு இருக்குது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? தாவீது என்றைக்குமே சுய புத்திக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. ஆடுகளை மேய்த்த போதும் சரி, அல்லேலூயா, ராஜாவாக ஆன போதும் சரி, அதிகாரம் எல்லாம் கையில் வந்த போதும் சரி, சுய புத்தியை சாரவே இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீ பின்தொடர்ந்து போ. சொல்லுங்கள், நீ பின்தொடர்ந்து போ. பின்தொடர்ந்து போனால் பின்னாடி கையை விடாத. ஹலோ, நல்லா முகத்தை நல்லா பாரு, உனக்கு லெஃப்ட் ரைட்டில் பாரு, பார்த்து உட்காந்து என்ன பண்ணு, ஒருத்தர் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா.
சமாதானத்தை திருப்பிக் கொள்வாய். நீங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் தேவனுக்கு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சாங்களாம், தேவனுக்கு விரும்பாத காரியத்தெல்லாம் செஞ்சாங்களாம், விக்கிரகத்தெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விக்கிரக ஆராதனை செஞ்சாங்களாம். ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணிட்டாருன்னு 7 வருஷம் மீதியானர் கையில் கொடுத்துட்டார். மீதியானர் போட்டு அவங்களுக்கு அப்படியே நொய்ய புடையிறான். அல்லேலூயா, நொய்ய புடையிறான். இவங்களால குடைச்சல் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தாவே காப்பாத்தன்னு கத்துறாங்க. இருக்கிறீங்களா? கர்த்தாவே என்ன காப்பாத்தும் அப்படின்னு கத்தன உடனே அவர் அப்பா உடனே மனம் இறங்குறார். இறங்கி ஒரு ரட்சகனை அனுப்புகிறார். வந்து பார்த்தா மீதியானர்கள் எல்லாம் ஒவ்வொரு வல்லமையும் வந்து அருகிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் பயந்து போய் குகைகளிலும் மலைகளின் ஓரங்களிலும் மறைவிடங்களிலும் அவங்களுடைய போரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு கருவாலி மரத்தின் கீழே தேவதூதன் வந்து உட்கார்றான். அங்க மறைவான இடத்துல கிதியோன் போர் அடித்து கொண்டிருக்கிறான். பயந்து நடுங்கி போய் இப்படியும் அப்படியும் பார்த்துக்கிறான், இங்கேயும் அங்கேயும் பார்க்குறான். ஒரு பக்கம் தூத்துறான், ஒரு பக்கம் அடிக்கிறான், ஒரு பக்கம் பார்க்குறான், ஒரு பக்கம் எட்டி பார்க்குறான். ஏன் எட்டி எட்டி பார்த்துனுக்குறான்? எதிரிகள் மீதியானியர்கள் வந்து வல்லாமையை சுருட்டிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே ஒரு பக்கம் போர் அடிக்கிறான், ஒரு பக்கம் தூத்துறான், ஒரு பக்கம் கட்டுறான், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து தேவதூதன் உட்காந்து சொல்கிறான், பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவனை பார்த்து பராக்கிரமசாலி அப்படின்னு என்ன அர்த்தம்? சகல பலசாலியே அப்படின்றது அர்த்தம். அல்லேலூயா. பயந்து நடுங்கி போய் போர் அடித்து கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. இதை சொன்ன மாத்திரத்தில் இப்போ கிதியோன் அப்படியே நடுங்கி போய் நிற்கிறான். என்ன பார்த்து இப்படி சொல்றியே? அல்லேலூயா. சொல்லுகிறது யார் என்று சொல்லி உனக்கு தெரிந்தால் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ. ஒரு மனிதனை அடிக்கிறது போல சகலத்தையும் நீ அடித்து திருப்பிக் கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பரீட்சை எல்லாம் நடக்குது, எக்ஸாம்லாம் அங்கே வைக்கிறாங்க. யாருக்கு? இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களா? 11th 12thலாம். அல்லேலூயா. பாவமாக ஏன் அப்படி மூஞ்சி பார்க்குறீங்க? அல்லேலூயா. எழுதுறீங்களா எக்ஸாமு? இப்போ 28 வந்து 10லாம் எழுத போகிறீங்களா? 10லாம் எழுத போகிறீங்களா? 28 நல்லா ஆட்டு தள்ளிய தோத்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏப்ரல் மாதம் வரைக்கும் எக்ஸாம் இருக்குதான் குழந்தைங்களுக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ அதே போல் இந்த கிதியோனுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் என்னன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ போப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன்னை கொண்டு என்ன பண்ணுவேன், வெற்றியை தருவேன். அதை மீதியானவர்களை ஒரே மனுஷனை அடித்து நீ ஓட விடுறது போல் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் கூட்டமாக சொதறடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கிதியோன்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்ப முடியல. இவன் எக்ஸாம்லாம் ஆண்டவர்கிட்ட இவனும் என்ன பண்ணுறான், எக்ஸாம் ஆண்டவருக்கு வைக்கிறான். ஆண்டவரே நீர்தான் அவருன்னு சொன்னான், எங்களை காக்க வந்த ரட்சகர் நீர்தான்னா, இந்த தோளில் மட்டும் பனி பெய்யட்டும், மற்ற இடங்களில் எங்கேயும் பனி பெய்யக்கூடாதுன்றான். அல்லேலூயா. தோலை போடுறான், அந்த இடத்துல பார்த்தா அதில் மட்டும் பனி பெய்யுது, வேறு எங்கேயும் பனி இல்லை. அல்லேலூயா. அடுத்து ஒரு கிண்ணியை வைக்கிறான், அந்த கிண்ணியில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பனி பெய்யக்கூடாது, எல்லா இடத்துலையும் பனி பெய்யணுன்றான். அந்த கிண்ணியில் மட்டும் பனி பெய்யல, மற்ற இடங்கள்லாம் பனி பெய்யுது. அல்லேலூயா. இதெல்லாம் முடிச்ச பிறகு நீர் தான் அவருன்னா, நான் கொண்டு வருகிற பலியை நீங்கள் என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளணும், நான் கொண்டு வருகிற ஆகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுன்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. சரியப்பா நீ கொண்டு வாடா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாரு. அல்லேலூயா. பாருங்க அங்கே என்ன நடக்குதுன்னா, பலியை கொண்டு வந்து அவன் வச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அப்படியே ஒரு மேகத்தூண் மாதிரி இறங்குது, அப்படியே ஒரு செகண்டில் பஸ்மம் ஆயுது மேலே போயிடுது. அல்லேலூயா. பார்த்த உடனே கிதியோனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கர்த்தரை பார்த்துட்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ நம்ம செத்தண்டா அப்படின்றான் அவன். வாசிங்க அந்த வசனத்தை, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ ஐயோ ஆண்டவரே, மெய்யான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன்
என்று என்றார். இருக்கட்டும். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். அல்லேலூயா. செத்தண்டா அப்படின்னு நினைச்ச போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சாவதில்லை, பயப்படாதே, உனக்கு சமாதானம். அல்லேலூயா. உன் குடும்பத்துல சமாதானத்தை இழந்துட்டு நீ வந்திருக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்றாரு, பயப்படாத. சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பயப்படாத இருங்க, பயப்படாத இருங்க, நீங்க சாவதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உனக்கு சமாதானம். அவன் சொல்றான், ஐயோ நான் கர்த்தருடைய தூதனை பார்த்து விட்டேன். ஏன் பிதா நிறைய நேரங்களில் வெளிப்பட மாட்டாரு? ஏன் பிதாவாகிய தேவன் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் தான் சர்வ வியாபி, அவர் தான் சர்வ சிருஷ்டிகர். அவரை பார்த்துட்டா ஒரு மனுஷ பிறவிகளும் ஒரு சிருஷ்டிப்பும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, எல்லாம் பஸ்மமாயிரும். அல்லேலூயா. அவரை தன்னை முழுவதுமாய் மறைத்து கொண்டு தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? உன்னை என்னை வாழ வைக்க, உன்னை என்னை ஆசீர்வதிக்க, உனக்கு எனக்கு சமாதானத்தை கொடுக்க. அல்லேலூயா. ஒரு பக்தர் பாரு, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை கொடுக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி பார்த்துட்டா போதும், அவர் நம்ம வழிகளிலையும் நம்முடைய சுய புத்தியை நம்ம விட்டுட்டு அவரை நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் செய்து விடுவார். இங்க பாருங்க, இவங்க எல்லாம் பயந்து கிடக்குறாங்க. இந்த மீதியானவர்கள் நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் எல்லாம் கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை கர்த்தருடைய தூதனை நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி இருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. நீங்க எதையும் திருப்பி கொள்ள கர்த்தர் உங்க மேல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். பாருங்க, 85வது சங்கீதத்தில் சங்கீதக்காரனுடைய 8 எழுதுகிறார். 85:8 சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தராகிய என் தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாது இருப்பார்களாக. மதிக்கேட்டுக்கு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்க மதிக்கேட்டுக்கு திரும்பக்கூடாது. அல்லேலூயா. தேவன் இல்லை என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிற மதிக்கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரெல்லாம் தேவன் இருக்கிறாருன்னு நம்புறீங்க? யாரெல்லாம் தேவன் இல்லை என்று சொல்லி நம்புறீங்க? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? காத்து எங்க இருக்குது? காத்து எங்க இருக்குது? காத்து எங்க இருக்கிறது? எல்லா இடத்துல இருக்குது. எங்க இருக்குது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்க பக்கத்துல கண்டுபிடிங்க. அல்லேலூயா. முடியாது. அல்லேலூயா. அதே போல தான் தேவனும் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப நாளாக ஒரு மீன் குஞ்சுக்கு ஆசை. என்ன குஞ்சுக்கு? ஆயத்தன்னு சொல்லுங்க. மீன் குஞ்சுக்கு ஒரு ஆசை. அல்லேலூயா. எப்படி ஆகலாம், நான் என்ன பண்ணோம்? கடலுக்குள்ள நான் ஆழத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசை. அல்லேலூயா. எதை பார்க்கணுன்னு? ஆழத்தை பார்க்கணும், கடலை பார்க்கணும்னு ஆசை. ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டுச்சான் அந்த மீன் குஞ்சு, ஏய் நண்பா, கடலை நீ பார்த்துக்கிறியா அப்படின்ச்சான்.
அது சொல்லிச்சான், எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க நம்ம கடலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இவனும் வந்து புலவனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணிச்சான், அந்த மீன் கொஞ்சம் திரும்ப என்ன பண்ணிச்சான், அவங்க சித்தி வீட்டுக்கு போச்சான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சித்தி வீட்டுக்கு போன உடனே சித்தி வீட்டுக்கு போய் சித்தி என் நண்பனை கேட்டேன் கடலை பார்த்தியான்னு. அவனடா சொன்னான் அப்படின்னு சித்தி. அதுக்கு அவன் சொன்னானா, அந்த மீன் குஞ்சு நம்ம கடலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு சித்தி சொன்னாங்களா, ஆமாடா நம்ம கடலில் தான் இருக்கிறோன்னு சித்தி சொன்னாங்களாம். நான் சித்தி நீயும் புழுவ முடியாதுன்னு போயிட்டானா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? மாமங்கிட்ட போனான், தாய் மாமங்கிட்ட. இருக்கிறியா இல்லையா? யாரெல்லாம் ஃபேஸ்புக்கு பார்த்தீங்களே தெரில, ஒரு தாய் மாமன் நேற்று அழுதாம்பாரு. அப்பா. அல்லேலூயா. தாய் மாமங்கிட்ட போச்சான். தாய் மாமங்கிட்ட போய் மாமா நான் என் ஃப்ரெண்டு கேட்டேன் கடலை பார்த்தியாடனா. அவன் சொல்கிறான் கடலில் தான் இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்றான். நான் சித்தியை கேட்டேன், சித்தியும் சொன்னாங்க நம்ம கடலில் தான்மா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. சித்தியும் புழுறாங்க மாமா, நீ என்ன சொல்கிற மாமா அப்படின்னு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? மாமா சொன்னானா, செல்லக்குட்டி மன பாஷை, செல்லக்குட்டி பட்டு நம்ம கடலில் தாண்டி இருக்கிறோம் அப்படின்னு தாய் மாமா சொன்னாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த புள்ளையும் அப்படி கூப்பிடுதா நான் பார்க்கல. ஒரே ஒரு புள்ளை மட்டும் பட்டு செல்லம் நம்ம எங்கே தாண்டி இருக்கிறோம், கடலில் தாண்டி இருக்குன்னு தாய் மாமா சொல்லிட்டாரா. அல்லேலூயா. அல்லேலூயா. மாமாவை பார்த்துச்சான் அந்த மீன் கொஞ்சம் பார்த்துட்டு, மாமா கூட அறிவு இல்லை பொழுது. அல்லேலூயா. இப்போ நீட்டா அம்மாண்ட ஓடுது. மம்மி நான் என் ஃப்ரெண்டை கேட்டேன், சித்தியை கேட்டேன், மாமாவை கேட்டேன், கடலை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டேன். நம்ம கடலில் தான் இருக்குன்னு எல்லாமே போய் புழுறாங்க மம்மி, நீ என்ன சொல்கிற மம்மி அப்படின்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. மம்மி சொன்னாங்களா, செல்லம் நம்ம கடலில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி மம்மி சொன்னாங்களாம். மம்மியை கூட இந்த மீன் கொஞ்சம் என்ன பண்ணிச்சோம், முட்டாளாக பார்த்துச்சான். அப்பா கிட்ட ஓடிச்சான். எப்பவுமே எல்லாரையும் முடிச்சுட்டு தான் கடைசி எங்கே போவான். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்பா கிட்ட போச்சான். அப்பா கிட்ட போய் டாடி என் ஃப்ரெண்டை கேட்டேன் கடலை பார்த்தியான்னு. அவன் சொல்கிறான் கடலில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டான். சித்தி கிட்ட போனேன், சித்தி சொன்னாங்க நம்ம கடலில் தான் இருக்கிறோம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்தியும் போய் சொல்கிறாங்க டாடி. நான் அங்கிள் கிட்ட போனேன், அங்கிள் கிட்ட கேட்டேன், அங்கிள் சொன்னாங்க நம்ம கடலில் தான் இருக்கிறோம் பட்டுக்குட்டின்னாங்க. எல்லாருமே போய் சொல்கிறாங்க டாடி. மம்மிக்கிட்டையாவது கேட்டேன், மம்மியாவது எனக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் டாடி. மம்மியும் என்ன பண்ணுறாங்க, போய் சொல்கிறாங்க டாடி கடலில் இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படியா செல்லம் நம்ம கடலில் தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்களா, நீ கடலை பார்க்கணுமா அப்படின்னு அப்பா என்ன பண்ணாராம், மீன் கொஞ்சம் தூக்கி தோலில் வச்சுக்கினாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே வச்சுக்கினாராம்? கரெக்டாக சொல்லுங்கள், எங்கே வச்சுக்கினுக்கிறாராம்? தோலில் வச்சுன்னு தூக்கி நீட்டாக கரைக்கு வந்து என்ன பண்ணாராம், தூக்கி தோலில் இருக்கிறோன்னு தூக்கி வெளியே போட்டாராம். அல்லேலூயா. வெளியே போய் ஊந்த உடனே அவன் இப்போ மீன் குஞ்சுக்கு நல்லா உச்சி வெயில், அந்த பீச்சு மண் விழுந்த உடனே ஆகும் சொல்லுங்க எப்படி? அல்லேலூயா. கடலிலே கப்பல் போல எனது வாழ்க்கப்பா, அந்த அலைகளால் அடிக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறேன். என்னப்பா செய்வேன் இயேசுராஜா, நான் என்னப்பா செய்வேன் இயேசுராஜா. அல்லேலூயா. துடிக்கிறாரு, வேதனையில கத்துறாரு, டாடி என்னால தாங்க முடியல, இப்ப தெரிதாப்பா நீ எங்க இருக்கிறன்னு அப்படின்னு அப்பா கேட்டாராம். அப்பா இவ்வளவு நாள் கடல்ல தான்மா இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியலப்பா இது வரைக்கும், இப்பதாம்மா தெரியுதுன்னு சொல்ல உடனே அந்த மீன் தகப்பன் வந்து அந்த குஞ்சை தூக்கின்னு கடலுக்குள்ள போயிடுச்சான். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று தெரியாதபடிக்கு நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பங்களும் துயரங்களும் வரும்போது தான் கர்த்தர் எவ்வளோ பட்சத்தில் நமக்கு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு.
எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தீமையாக வருகிறதோ அதெல்லாம் நன்மைக்காக என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி பாஸ்டருங்க நிறைய வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன வராங்க வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போது ஒரு பாஸ்டர்கிட்ட நீங்கள் கெசட்டில் நீங்கள் கிறிஸ்டியன் சொல்லி பதிவு செஞ்சிட்டிங்களா அப்படின்னா, ஐயா நாங்கள் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னாரு. பார்ன் கிறிஸ்டியன் எல்லாம் இருக்கிறீங்க. பார்ன் கிறிஸ்டியன் என்ன அர்த்தம்? ஹலோ, பிறப்புலேருந்தே நாங்கள் கிறிஸ்தவங்க. அப்படியா சொல்லும். உங்களை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இந்தியன் இந்துன்னு போட்டு வச்சுக்குது. அல்லேலூயா. இந்தியன் இந்துன்னு போட்டு வச்சுக்குது. நீ இந்துவா கிறிஸ்டியனா? ஐயா நாங்கள் பிறவிலேருந்து எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டுக்கிறாரு, நம்ம அப்பாவுக்கு கூட அப்படி தான் செய்கிறாரு. இல்லை தோத்துரும். அல்லேலூயா. ஸ்கூலில் போய் என்ன பண்ணிடுறாங்க? எங்க ஸ்கூலில் சொல்லுங்க. ஸ்கூலில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சருங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு பேர் சிமியோன் அப்படின்னா சைமன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? பேரை மாற்றுறோம். போய் மாற்றிட்டு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க சலுகைகள்லாம் கேட்டுட்டோம், ஏன்னா கவர்மெண்ட்டும் உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டும், உன் பிள்ளைக்கு வேன் ஃபீஸ் கட்டும், உனக்கு சாப்பாடு காலையில் கட்டி அனுப்போம், இதெல்லாம் நீ கிறிஸ்டினாக மாற்றினா உனக்கு எல்லாம் இது கட்டாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே மாற்றுவோம் பேரை. அல்லேலூயா. என்ன பேர் மாற்றுவோம்? முனியம்மா, அல்லேலூயா, கன்னியம்மா, செல்லாத்தா, பொன்னாத்தா, பள்ளியாத்தா, மூக்காத்தா. அல்லேலூயா. மூக்கு பெருசந்தா மூக்காத்தா, பல்லு பெருசந்தா பள்ளியாத்தா. அல்லேலூயா. நாக்கு பெருசந்தா நாகாத்தா. இருக்கிறீங்களா இல்லையா? இப்படி தான் ஸ்கூல் போகும்போது அந்த பிள்ளை அட்மிஷன் கொண்டு போய் வச்சாங்களாம். முட்டை கண்ணு. இப்போ பேர் வைக்கணும். அந்த பொண்ணுக்கு பேர் அழகாக வந்து எஃப்சின்னு பேர் வச்சுட்டுன்னு வைக்கிறாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? ஸ்கூலில் போய் எஃப்சின்னு வைக்கிறதுக்கு பதில் அங்கே கேட்டவொடனே டீச்சர் சொல்லுவாங்க, எஃப்சின்னு வச்சாலும் உனக்கு சலுகை கிடைக்காது, பேரை மாற்று அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க? கண்ணு நல்லது நத்தம் தத்திக்குதே, முண்டக்கண்ணி முனியாமான்னு வச்சுட்டாங்க. முண்டக்கண்ணு முனியாமா. நான் நந்தினியை சொல்லலை, அவங்க அம்மா வந்து நந்தினின்றது அப்படி வச்சாங்க. தோத்துரும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்லட்டுமா? தேவ பிள்ளைகள் எப்பவுமே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், நாங்கள் பார்ன் கிறிஸ்டியன். இப்போ இது நான் அப்படின்னா அவர் வெஸ்ட்டுக்கிறாரியா எப்படின்னு தெரியலையா? ஐயோ நான் என்னுடைய அப்ளிகேஷன் எடுத்ததுலேருந்து எனக்கு பிரச்சனையாகவே வருது அப்படின்னு சொன்னார். இப்போ அதுக்கு தான் வரேன், பிரச்சனையாகவே இருக்குதுன்னாரு. நான் சொன்னேன், இப்போ தான் அவன் வாழ்க்கையிலே பிரச்சனை சரியாகுதுன்னே. இருக்கிறீங்களா இல்லையா? நமக்கு நெருக்கடிகளும் துன்பங்களும் எதுக்கு வருதுன்னா, அந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் உனக்கு நல்ல வழியை காண்பிக்க வருது. கையை வச்சுதானே தட்டு. எப்போ நமக்கு ஒரு நெருக்கடி, நமக்கு எப்போ ஒரு போராட்டம், நமக்கு எப்போ ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு எதிரி எழும்புறானோ அப்போதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பது உறுதிப்படும். அல்லேலூயா. நான் சொன்னேன், இது வரைக்கும் இருந்த உனக்கு மறைவாக இருந்த பிரச்சனை நீ தான் ஏன் சரி செய்யப்படுதுன்னு. உடனே அவர் என்ன பண்ணார்? ஆமாம் பாஸ்டர் அப்படின்னாரு. உடனே போனார், சரி பண்ணி எடுத்துன்னு வந்தார். உடனே அவர் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி இப்போ கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன், கவர்மெண்ட்டில் உங்கள் பதிவேட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்துன்னு இருக்கிற இடத்துல கிறிஸ்டியன் மாற்றுங்கன்றேன். நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து அப்படி ஈயங்காய்ச்சி காதல் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஒரு நாள் வரப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னப்பா செய்வேன் இயேசு ராஜா, நான் என்னப்பா செய்வேன் இயேசு ராஜா. அல்லேலூயா. அப்படி அடிச்சுட்டு தான் நிற்க போகிறோம். கர்த்தருக்கு தோத்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு நம்முடைய சிறுபான்மை பெரும்பான்மையை மாறணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ, உங்களுடைய பெயருக்கு முன்னாடி இருக்கிற அந்த இதுவை எடுக்கணும். அல்லேலூயா. ஒன்று கெசட்டில் போய் மாற்ற முடியும்னா மாற்றுங்க, அப்படின்லாம் போயிட்டு என்ன பண்ணுங்க, இ சேவை மையத்தில் மாற்றுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. யாரெல்லாம் சகோதரிகள் கிறிஸ்டியன் என்று இருக்கிறீங்க, சகோதரிகள் கிறிஸ்டியன் அப்படின்னு உங்களுடைய பதிவேட்டில் இருக்குது, ஒரே ஒரு ஆள் கூட இல்லை பேர், எல்லாம் திட்டு கொட்டுங்க. அல்லேலூயா. கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு அதிகாரி துப்பாக்கி எடுத்துன்னு வந்து யாரெல்லாம் இங்கே இந்து ஏந்துரு, யாரெல்லாம் கிறிஸ்டின் ஏந்துரு அப்படின்னு ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் இங்கே உட்காருங்க, இந்தா இருக்கிறீங்க யாருன்னா உட்காந்து நான் சுட்டுருவோன்னா எல்லாம் பூந்து எல்லாம் ஓடும் பொழுது ஒன்று கூட நிற்காது பொழுது.
அல்லேலூயா. அதில் தான் மோடி தாத்தா இன்றைக்கி நம்மக்கிட்ட கேடித்தனம் பண்ணிக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவங்களாம் நல்லவங்க தான், அவங்களாம் நல்லவங்க தான். என்ன ஒரு போலீஸ்கார் வந்து இங்கே கேட்டார், இங்கே நம்ம சபையில் வந்து ஒரு நாள் என்னை பார்க்க வந்தபோது பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் எழுதிக்கிறேன் அப்படின்னாரு. என் பேர் ஆபிரகாம் புருஷோத்தமன் அப்படின்னேன். புருஷோத்தமனா, இது கிருஷ்ணர் பேர் இல்லை அப்படின்னா. யார் சொன்ன கிருஷ்ணர் பேர்னு? புண்ணியர்களால் போற்றப்படுகிற புருஷோத்தமன் என்ற பெயர் ஆண்டவருக்கு, என்ன புருஷர்களில் சிறந்தவர் அவர் தான் அப்படின்னு சொன்னேன். புருஷோத்தமன்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் புருஷர்களில் சிறந்தவராம். கையை தட்ட மாட்டீங்களே? அல்லேலூயா. புருஷமார்களே புருஷோத்தமனாய் மாறுங்கள். அல்லேலூயா. புண்ணியர்களால் போற்றப்படுகிற புருஷோத்தமன் என்கிற பெயர் அவருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு மாதிரி அப்படியே ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஆனால் மறுநாள் அந்த வாரத்திலேயே கிளம்பி போயிட்டு உடனே கெசட்டில் என் பேரை ஆபிரகாம் பி புருஷோத்தமன் மாற்றிட்டேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலகத்துக்கு முன்னாடி நம்ம ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இந்த சலுகை கிடைக்கும் அந்த சலுகை கிடைக்கணும்லாம் இல்லை. எப்போ என் பேரை மாற்றின எல்லா சலுகையும் நமக்கு தான் கிடச்சிட்டு இருக்குது. 5000 ரூபாய் ஜெயலலிதா அம்மா போட்டுச்சு, பேர் மாற்றின்னு வந்த பிறகு ஜெயலலிதா அம்மா எல்லாருக்கும் 5000 ரூபாய் போட்டுச்சு. மழை காலத்தில் ஒரு சுனாமி வந்துச்சு. அப்போது யாருக்கெல்லாம் அந்த 5000 ரூபாய் ஃபஸ்ட்டு வந்துன்னு கேட்டேன், ஒருத்தர் கூட வரல, எனக்கு மட்டும் தான் வந்து. ஹலோ, இருக்கிறீங்களா? கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா சலுகையும் எனக்கு தான் வந்து. நீங்கள் போய் கியூவில் நின்றுங்க. நீங்கள் அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்னாடி நின்று பாரு, கர்த்தர் சகலத்தை உனக்காக திருப்பிடுவார். அல்லேலூயா. இந்த கிதியோன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். அதே தேவன் தான் ஜனங்களை பார்த்து சொன்னார், என்ன தெரியுமா? என் ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, பயப்படாமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சமாதானம் இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் நமக்காக தேவன் கொடுத்துருக்கிற சமாதானத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் எனக்காய் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்போ ஒன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு, கவர்மெண்ட்லேருந்து பவர் மிஷின் டெய்லர் மிஷின் இருக்குல்ல, பவர் மிஷின், அந்த மிஷின் வந்து இப்போது நமக்கு சிறுபான்மையினர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி ஒரு ஏற்பாடை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைங்க கிறிஸ்டியனாக மாற்றப்பட்டிருக்கணும், பெண்கள் கிறிஸ்டியனாக மாற்றப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு பவர் மிஷினு, அந்த மிஷினை அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இலவசமாக தராங்க. அவங்க என்ன பண்ணால் டெய்லரிங் கற்றுக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, டெய்லரிங் கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு அந்த சலுகைகள் உண்டு. அல்லேலூயா. அடுத்த மாதமே அந்த மிஷின் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி யாருனா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை பாருங்கள், அதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, நான் தரேன், ஃபில்அப் பண்ணுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சபையில் 10 பாடகர்களுக்கு வாய்ப்பு, 10 உடன் ஊழியர்களுக்கு வாய்ப்பு. அல்லேலூயா. கூட இணைஞ்சு ஊழியம் செய்கிற 10 பேருக்கு கிறிஸ்டினாக மாற்றப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு பல சலுகைகள் கொண்ட அடையாள அட்டை ஒன்று கவர்மெண்ட் கொடுக்குது. அல்லேலூயா. ஏற்கனவே நான் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. அதே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த கார்டு நமக்கு கையில் வந்துருச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு அந்த சலுகைகள் நமக்கு உண்டு. எல்லாமே அதில் இருக்குது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 200 வகையான திட்டங்கள் நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே அரசாங்கத்தில் முன்பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சி அந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யார். மாவட்டத்தினுடைய செயலாளராக என்னை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. மாவட்டத்தினுடைய செயலாளராக. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அநேகருக்கு நலத்திட்டங்களை செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊழியக்காரங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் அவங்கள பதிவேட்டில் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். நலவாரிய கார்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட நம்ம சைட்லேருந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஊழியக்காரங்களுக்கு 100 கார்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ சபைகளுக்கு அடுத்தது சபைகளுக்கு சொல்கிறேன், 25 பேருக்கு வாய்ப்பு ஒவ்வொரு சபைக்கும். அதை நேற்று எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். அல்லேலூயா.
பாஸ்டர் எங்களுக்கு வேணும், பாஸ்டர் எங்களுக்கு வேணும். நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக தாங்குது கவர்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பெயரை கிறிஸ்தவங்க அப்படின்றது அங்கே மாற்றணும். இந்துன்னு இருக்கிற இடத்துல கிறிஸ்தவங்கன்னு மாற்றுங்கண்ணே. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேங்க பாஸ்டர். எப்படி பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னாங்க. கெசட்டில் போய் மாற்றணுன்னா எப்படி? கெசட்டில் மாற்றினா 450 ரூபா செலவாகும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா செலவாகும். தனியாக போனோன்னா, மொத்தமாக போனோன்னா ஒரு ஆளுக்கு 450 ரூபா செலவாகும். 417 ரூபா கெசட்டில் பதிவேற்றுறதுக்கு. அல்லேலூயா. அங்கே சென்னை மவுண்ட் ரோடுக்கு தான் போய் அதை மாற்றணும். அதனால் அது வந்து அங்கே போய் மாற்றணுன்ற எல்லாரும் போனோம், எல்லாரும் போய் தான் மாற்ற முடியும். அதனால் இங்கேயே மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. அதுதான் இ சேவை மையம். அல்லேலூயா. உன் பேர் சுமா அப்படின்னு இருக்குதுன்னா நீ என்ன பண்ணலாம், சுமான்ற பேர்லேயே போயிட்டு கிறிஸ்டியன் மாற்றிட்டா போதும். அல்லேலூயா. என்ன பேர் வச்சோம் சுமா சிஸ்டர் உங்களுக்கு? என்னால் அண்ணாலில் வச்சுக்கிறோம். அல்லேலூயா. அண்ணால் சுமா அப்படின்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணால் சுமான்னு போனோன்னா எங்கே போனோம்? மவுண்ட் ரோடு போனோம். ஆனால் இங்கே போனால் சுமான்ற பேரில் என்ன பண்ணிடலாம், சுகமாக போய் மாற்றிட்டு வந்துடலாம். நான் கிறிஸ்தவத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன், என் பெயர் இனிமேல் கிறிஸ்தவ சுமாவாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே பதிவேட்டில் ஏற்றலாம். ஈஸியாக முடிச்சிடும். ஒரு 60 ரூபா தான் செலவு. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு இப்படி தான் சொல்லும் போது அப்போ அபிலேஷன் ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாக ஒரு விவோ இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? நம்ம பஞ்சாயத்தில் ஹைட்டாக ஒருத்தர் இருந்தார், அபிலேஷன் சொல்லி இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்களா? அல்லேலூயா. எனக்கு இப்படி தான் சொன்னாங்க. இங்கே தான் உட்காந்துக்கிட்டு, அப்போ ஆஃபீஸ்லாம் கிடையாது, இப்படி தான் உட்காந்து நீ சேர் போட்டு உட்காந்துட்டு அபிலேஷுக்கு ஃபோன் பண்ணேன். சார் நான் பாஸ்டர் பேசுகிறேன் கல்திப்பேட்டில். ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு. என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் இருக்குது, அதில் இந்துன்னு இருக்கும் என்னோடய கசட்டில், அதை எனக்கு மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னேன். மாற்றிடலாம் ஐயா அப்படின்னாரு. அல்லேலூயா. மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 5 நிமிஷம் கூட இல்லை, எனக்கு அடுத்த கால் வருது. மாற்றிட்டேன், போய் இன்றைக்கி அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கங்க. என் பேரை வந்து ஆபிரகாம் புருஷோத்தமன் போட முடியுமா? அது என்னால் முடியாது, இருக்கிற பேர்லேயே அப்படியே உங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு மாற்றிருக்கிறேன், நீங்கள் போய் அக்னாலஜ்மெண்ட் எடுங்கன்னாங்க. உடனே சீனுக்கிட்ட சொல்லி அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுக்க சொன்னால் அதில் பார்த்தா இந்துலேருந்து கிறிஸ்துவாக மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. நான் இது மட்டும் விரும்பலை, என் பேர் வந்து புருஷோத்தமன்ன்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பி புருஷோத்தமன் வரணும்னு சொல்லி விரும்பினதுனால அதன்படியே இப்போ கேசட்டில் மாற்றணும். அதுக்கப்புறம் அதையும் போய் மாற்றி அதில் என்ன பண்ணோம், இன்னை வரைக்கும் எல்லாமே என் பேர் எப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. தோத்துறோம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் தேவனுக்கு உரியவர்களாக நம்ம இருக்கணும், ராயனுக்கு உரியதையும் நம்ம ராயனுக்கு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது, ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சின்ன பரீட்சை நடக்குது. அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராயனுக்கு வரி கட்டுவது சரியாக தவறான்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த நாணயத்தை காட்டுங்கன்றாங்க. அதை காட்டின உடனே இது யாருடைய சொரூபம்னு கேட்குறாங்க. இது ராயனுடையது. அப்போ ஆண்டவர் உடனே சொல்கிறார், ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரிய தேவனுக்கு செலுத்துங்கன்னு போயிட்டார். பேதுரை கூப்பிட்டார். உடனே போய் நீ கடலில் என்ன பண்ண, தூண்டியில் போடு, கடலில் தூண்டியில் போடு, முதல்ல மாட்டுற மீனை எடு, அது வாயை திறந்து பாரு, அதுக்குள்ளே ஒரு நாணயம் இருக்கும், அதை எடுத்து உனக்காக எனக்காக வரியை கட்டுனார். நம்ம ஆண்டவர் எல்லாத்திலையும் சிறந்தவர், சிறப்பானவர். அதனால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உனக்காக எனக்காக வச்சிருக்கிறார். அந்த சமாதானத்தை நீங்கள் திருப்பி கொள்ளணும். உன் சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. உன் வழிகளெல்லாம் நீ அவரை நினைத்து கொள்ளணும். அப்படி நினச்சிட்டுன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன்னை போகிற இடங்களில், எல்லா இடங்களையும் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். ஏன்னா அவர் தான் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்குறேன் என்று சொன்னவர் உங்களுக்காக எனக்காக சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்க. எல்லாரும் எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்த 2 பாட்டை அடுத்த வாரத்துக்கு முடிஞ்சால் பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கவனிங்க, ஒரு முக்கியமான காரியம். எல்லோரும் எழுந்துட்டிங்களா? திருவிருந்து ஆராதனை நமக்கு வர மாதத்துலேருந்து மாலையில் மட்டும்தான், காலையில் யாருக்கும் கிடைக்காது. சரியா? காலையில் யாருக்குமே கொடுக்க மாட்டோம், மாலையில் மட்டும்தான். சுத்திகரிப்புக்கு வராதவங்களுக்கு சுத்தமாக கொடுக்க மாட்டோம். சொல்லுங்கள், பக்கத்தில் கை வச்சு, சுத்திகரிப்பு வராதவனுக்கு சுத்தமாக கிடைக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னா, சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா சுத்திகரிப்பு வராமல் வந்து இந்த ரத்த காட்டை மாரி வந்து ரத்தம் குடிச்சிட்டு போய்ட்டு வந்துடாத. அல்லேலூயா.
ரத்த கையாட்ட ஏறி தான் என்ன பண்ணும், கரெக்டாக ரத்தம் குடிக்க வரும். அந்த மாதிரி என்ன பண்ண ரத்தம் குடிக்க வராத. அல்லேலூயா. சுத்திகரிப்பு இல்லாத உனக்கு சுத்தமாக திருவிருந்து கிடைக்காது. ரெண்டாவது, இந்த மாதம் தான் கடைசி மாதம் காலையில் கொடுக்கறது. அடுத்த மாதத்துலேருந்து மாலையில் தான் எல்லாருக்குமே, யாராக இருந்தாலும். சரியா? இந்த மாதம் காலையில், இன்னைக்கு முக்கியமாக இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க மட்டும் சும்மா தண்டத்துக்கு ஊரை சுற்றின்னு வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ரத்தம் குடிச்சிட்டு ஓடி போடுவான்னு சொல்லி வந்து நிற்காத, நிற்காதீங்க. உங்கள் வீட்டாருங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நீங்களே போய் என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லிட்டா காரி துப்புங்க. உனக்கு ஏன் அந்த பொழப்பு? ஊரை சுற்றி கிடைக்கிற எதனா அன்றைக்கி கல்யாணம்னு வச்சுக்கியா, அன்றைக்கி யார் வீட்டினா கர்மாதரன்னு வச்சுக்கியா, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போயிடுறல. போகிறோமா இல்லையா? போகிறன்றவங்களாம் ஒரு கையை தூக்கி இல்லை சொல்லு. இந்த மாதிரி புழுவக்கூடாது. நான் இந்த மாதிரி புழுவுறவங்களாம் என்ன பண்ணுறதில்ல, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதில்ல. ஒரு கர்மாந்திரம் இல்லை ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த பந்தங்களில் இல்லை எங்கேயோ ஒரு மூணாவது ஆளு கூட வந்துச்சுன்னா கூட அன்றைக்கி சாயந்தரம் கிளம்புறமா இல்லையா, சாயந்தரமோ நைட்டோ காலையில் எப்போ கிளம்புறமா இல்லையா, அப்படி கிளம்புறன்றவங்க கை தூக்குங்க. இந்த மாதிரி எல்லாருமே கை தூக்குறோம், யாருமே ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் போகிறது தப்புன்னு சொல்ல, போ வேணான்னு சொல்ல. ஆனால் அதை விட கிறிஸ்துவ கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் உனக்கிட்ட அது எந்த நன்மையும் பரத்துறது உனக்கு ஒத்தாசை வராது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன், துணிகரமாக என்ன பண்ணாது. நானும் உன்னை மாதம் மாதம் கவனிக்கிறேன். ஒரு சுத்திகரிப்பு கூட வர்றது கிடையாது. துணிகரமாக வந்து உட்கார்றது, துணிகரமாக வந்து கை நிட்டுறது, இந்த காரியங்கள்லாம் செய்யவே கூடாது. அல்லேலூயா. நான் யாருக்கும் பட்சமானவன் கிடையாது, யாருக்கும் தூரமானவனும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் பொதுவானவன். அல்லேலூயா. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? தூரத்துலேருந்தெல்லாம் வந்து பந்தி அனுசரிக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் இருக்கிற நாம ஒரு ஒழுங்கு இல்லாத போயிட்டுருக்குது. அதனால் இது கடைசி பந்தி காலையில். அதனால் அடுத்த மாதத்துலேருந்து மாலையில் தான் நமக்கு பந்தி. கர்த்தர் இந்த பந்தியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சுத்திகரிப்பு கூட்டம். எப்போது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற சனிக்கிழமை நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம். மாதத்தில் 2 முறை. ஒரு முறை எடுத்துட்டா இன்னொரு முறை விட்டுடலாம் அப்படிலாம் கிடையாது, 2 முறையும் எடுக்கணும். இது நமக்கு சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நம்மளாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், அதனால் மாதத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம்யா அப்படின்றலாம் கை தூக்குங்க. நம்மளாம் பர்ஃபெக்ட்டு, மாதத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கூட எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோ சுத்தமானவங்க நம்ம அப்படின்னுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கறதுக்கு நான் விரும்புகிறேன், மாதத்தில் ஒரு முறை கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன், இல்லை மாதத்துக்கு 2 முறை கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன், வாரம் கொடுக்கறதுக்கும் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நமக்குள்ள நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளணுன்றதுக்காக தான் அவருடைய மாம்சமாக ரத்தமாக நம்மளை குற்றமற்றவர்களாக நிறுத்துவதற்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், நமக்காய் பிற்கப்பட்ட அவருடைய சரீரம் நம்மளை இன்னும் சுத்தப்படுத்தி அவர் இடத்துல சேர்க்கொன்றதுக்காக தான் இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்குறோம். அதனால தான் வாரத்துக்கு 2 முறைன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணி இதை நடத்துகிறோம். ஒரு முறை எடுத்துட்டா அடுத்த முறை எடுக்கிறது கிடையாது. அவ்வளோ பரிசுத்தம் நம்ம. நான் சொல்கிறேன், நீ உன் பரிசுத்தெல்லாம் இங்கே என்ன பண்ணாது, ஒரு காரியத்தையும் செய்யாது. உன் பரிசுத்தம், உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய அந்த பணிவு, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ தாழ்த்துகிறது, ஆண்டவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியது, இதுதான் உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போவோம். அவ்வளோ பெரிய ராஜா அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். ஆண்டவர் அவன் பலியை விரும்பல, கீழ்ப்படிதலை விரும்பினார். நான் அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். சவுல் போல நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை தாவீது போல இருக்க போகிறீங்களா? நேற்று கேள்வி கேட்டேன் இல்லையா? நேற்று கேள்வி அதான் கேட்டேன். நீங்கள் தாவீது போல இருக்க போகிறீங்களா, சவுல் போல இருக்க போகிறீங்களா? தாவீது போலன்றவங்களாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. சுத்திகரிப்பு இல்லாமல் முன்னாடி வந்து நிற்காத, சரியா? சுத்திகரித்து கொண்டாதான். வெளியில் இருக்கிறவங்க வர முடியல, வேலைக்கு போனவங்களால அவங்கள இது வந்து சுத்திகரிப்பில் கலக்க முடியலன்றது தான் லிங்க் கொடுக்குறோம். ஜூமில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வார்த்தைகளை கேட்கணும். வார்த்தை நம்மளை சுத்தப்படுத்தும், வார்த்தை நம்மளை என்ன பண்ணோம், தூய்மையாக்கும். வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. அதுக்காக தான் சுத்திகரிப்பு வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சோத்திரம். சுத்திகரித்து கொள்ளாமல் வீட்டில் உக்காந்துட்டு என்ன பண்ண, காலையில் நீ ஆஃபீஸ் போகிற, காலையில் எல்லாமே நடக்குது, எல்லாமே போயிட்டு வர்ற, ஆனால் சுத்திகரிக்க மட்டும் நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது.
உனக்கு மட்டும்தான் டயர்டு, எங்களுக்கெல்லாம் டயர்டு கிடையாது. பிறகு அப்படியே நாங்களாம் ரோபோட்டு இருக்குங்களா? அதனால் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, சுத்திகரிப்பு இல்லாமல் திருவிருந்து கிடைக்காது. நான் சொல்கிறேன், முழு குடும்பத்துக்கும் திருவிருந்து, பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் மேட்ரு கிடையாது, எல்லாருக்கும் இந்த பந்தி கிடைக்கும். நான் சொன்ன உங்களை வந்து நீங்கள் சுத்திகரித்து கொள்ளணும். அல்லேலூயா. பந்திக்கும் ஞானஸ்தானத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஞானஸ்தானத்துக்கு எது சம்மந்தம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். பூமியில் இருக்கும்போது இந்த மாம்சமும் ரத்தமும் நம்மளை குற்றமற்றவனாக நிறுத்துவதற்கு இது. பரலோக ராஜ்யம் போன ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்து மாம்சத்தையும் பந்தியை நீங்கள் அனுசரிக்கணும். இது அனுசரிக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஏன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி குடும்பத்துக்காக தான் அடிக்கப்பட்டுச்சு. அதுக்காக தான் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மாம்சமும் ரத்தமும் எங்களை கர்த்தர் குற்றமற்றவனாய் நிறுத்தி ஆண்டவரே பிதாவின் ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பலியாக பானமாக எங்களுக்கு கர்த்தர் நீர் கொடுத்தீரே. அந்த மாம்சமும் ரத்தமும் எங்களை கர்த்தாவே நாங்கள் செய்த குற்றத்துக்கு, நாங்கள் செய்த அக்கிரம அநியாயத்துக்கு தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்காக எங்களுக்காக எந்த பாவம் அறியாத பரிசுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் பலியானாரே. அந்த மாம்சத்தை நாங்கள் கர்த்தாவே போஜனம் பண்ணும்போது அது எங்களுக்காய் பிற்கப்படுகிற உம்முடைய சரீரம் என்று நினைவு கூற அந்த கிருபை எங்களுக்கு செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும்போது எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்காக எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்பதை நாங்கள் நினைவு கூறும்படி அதை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒருவரும் ஆண்டவரே அபாத்திரர்களாய் இந்த பந்தியை நாங்கள் கடைபிடிக்க கூடாது. நாங்கள் இதுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய், அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதனால ஆண்டவரே, இந்த தகுதியை இழந்து போகிறதுனால அநேகர் வியாதியஸ்தர்களாகவும் அநேகர் கர்த்தாவே மரித்தும் இருக்கிறார்களப்பா. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நாங்கள் தழுவிக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு நாங்கள் அடிமையாகிவிடக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்காய் நியமித்திருக்கிற இந்த பங்கில் நாங்கள் ஆண்டவரே முழுமையாக எங்கள் முழு இருதயத்தோடு கலந்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, யாருக்கும் ஆண்டவரே சாதகமானவனாகவோ பாதகமானவனாகவோ கர்த்தர் நிறுத்தலப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை சரியாக செய்வதற்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்பி இருக்கிற ஊழியர்களாகிய நாங்கள் ஆண்டவரே ஒருமித்து உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட, இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசி ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி வேத வசனத்தை வாசிக்க குமாரனாக இயேசுவின் நாமத்தினால நம்ம மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்துக்காக இந்த 11வது வாரம் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசினது போல சகலத்தை திருப்பிக் கொள்வா என்று சொல்லி சமாதானத்தை திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி எந்த கர்த்தாவை பொல்லாப்புக்கு நாங்கள் இடம் கொடாதபடி ஆண்டவரே எங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கவும் எங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளவும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, சமாதானத்தை கர்த்தாவை கொடுக்கிற தேவன், உம்முடைய சமாதானத்தை எனக்காய் எங்களுக்காய் நீர் கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த காலையில் பந்தி எடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் அவர்கள் மேலே கிருபையாக இருந்து பாதுகாக்கட்டும். எல்லா தீதுக்கு தீமைக்கெல்லாம் விலக்கி ஆசீர்வதியும். ஆண்டவரே, மாலையில் நடக்க போகிற பந்தியையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீரே எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரனை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அண்ணன் ஐக்கு காவலும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரை நாம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார்.